ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் முடிஞ்சிருச்சு. எல்லாருக்கும் இருக்க பிரச்சனை தான் எனக்கும். அடுத்து என்ன பண்ணலாம்? பெரிய ட்ரீம்ஸ், நிறைய கமிட்மெண்ட்ஸ், நிறைய ஆசைகள், இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண போறேன்? அடுத்து என்னுடைய மூவ் எனக்கு சுத்தமா தெரியல. வெரி கன்ஃபியூஸ். இதெல்லாம் அப்படியே சாட் ஜிபிடி கிட்ட புலம்பும் போது ஒரு மோட்டிவேஷன் சொன்னிச்சு பாருங்க. படிக்கிற கேளுங்களேன். யுவர் ஏஜ் வில் இன்க்ரீஸ் எனிவே. திஸ் 1 year pass away anyway. Your biggest enemy is not money, not lack of opportunity. It is thinking without movement. அதாவது என்ன சொல்ல வருதுன்னா, இந்த ஒரு வருஷம் எப்படி கடந்து போகுது, உன்னுடைய ஏஜ் எப்படி அதிகமாயிட்டு தான் போகுது. நீ அதுவரையும் நீ யோசிச்சு இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஒரு வருஷம் யோசனையிலே போயிடும். சோ ஏதாவது பண்ணுடா அப்படின்னு சொல்லி சாட் ஜிபிடி என்ன மண்டமேலேயே அடிச்ச போல நான் ஃபீல் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே இது எனக்கு லைட்டா டச் ஆச்சு. என் வயசுல இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதே தான் நான் சொல்ல விரும்புறேன். நம்ம கடைசி வரையும் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு யோசிச்சுட்டே இருந்தா டைம் எப்படி போகுதுன்னே தெரியாது. அந்த ஒரு வருஷம் அந்த யோசனையிலே கடந்து போயிடும். அதனால இனில இருந்து ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு பண்ணணும்னு மைண்ட்ல பட்டுச்சுன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்க. அதுல இருந்து ஏதாவது கண்டிப்பா கத்துப்பீங்க. ஒண்ணு அது உங்களுக்கு செட் ஆகும். அப்படி செட் ஆகலன்னா உங்க ரிவர்ஸ் கியர் போட்டு திரும்ப வந்துட்டு இன்னொரு வேற நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். பிரச்சனையே இல்லை. சாட் ஜிபிடி சொன்னதை அப்படியே நம்ம கேட்போம். கீப் யுவர் ஆக்ஷன் தென் திங்கிங். பாய்.